முன்னாடியெல்லாம் உங்க மெசேஜ பார்த்தும் பார்க்காத மாரி நடிச்சிட்டு இருந்தவங்க, இன்னைக்கு ஃபோன கையில வச்சுட்டு, "நீங்க ஆன்லைன்ல வரமாட்டீங்களா? ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட மாட்டீங்களா?" அப்படின்னு தவிச்சிட்டுருக்காங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த மரண அவஸ்தை என்னன்னு தெரியுமா? இப்ப நம்ம அத தான் பார்க்க போறோம். இந்த கனெக்ஷன் வந்து ஆக்சுவலா ஹையர் லெவலுக்கு அசெண்ட் ஆயிட்டுருக்கு. யுவர் லவ் லைஃப் இஸ் அசெண்டிங். ஸோ கீப் அன் ஓப்பன் மைண்ட் வந்து பிளாக்கேஜ் ஆகுது. எனக்கு இந்த கார்ட் வந்ததும் பிளாக்கேஜ் தான். இப்போ பிரபஞ்சம் சொல்றாங்க, இட்ஸ் அ பிளாக்கேஜ். யுவர் சோல்மேட் மே டிஃபர் ஃப்ரம் யுவர் யூசுவல் டைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நிச்சயமாக இந்த பர்சன் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உங்கள் காதல் கனெக்ஷன் வந்து ஹையர் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் நோக்கி போயிட்டுருக்கு. மேக் த எஃபர்ட். இது வந்து டைம். நீங்களும் சரி, மாஸ்குலும் சரி, இட்ஸ் டைம். நீங்கள் வந்து இந்த காதலை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான எஃபர்ட்டை போடணும். என்கேஜ்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கு. நம்ம இந்த என்கேஜ்மெண்ட் எனர்ஜியை கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா இந்த என்கேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, இந்த பர்சனோட வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, இந்த கனெக்ஷன் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது உங்கள் 2 பேத்துக்குமே தெரியும். இட்ஸ் லைக் நீங்கள் வந்து இன்னொரு கனெக்ஷன் இல்லைனா இன்னொரு முதுகெலும்பு இல்லாமல் இல்லைனா உங்களுக்கு கோழைத்தனத்தினால நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எனர்ஜி என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க இல்லைனா என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் அந்த நொடியே முடிஞ்சு போயிடும். இது உங்களுக்கும் தெரியும், மேஸ்குலனுக்கும் தெரியும். ஸோ பிரபஞ்சம் அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற இல்லைனா யூஸ்வலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும், இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம ஃப்ரீயாக விட்டுருங்க. கீப் அன் ஓப்பன் மைண்ட். இதுதான் இப்போ உங்களுக்கு பிளாக்கேஜு. நீங்கள் வந்து ரொம்ப நம்ம சொசைட்டியில் எப்படி நடக்கணுமோ அப்படி உங்கள் காதல் வாழ்க்கை நடக்கணும்னா திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் நார்மலாக இட்ஸ் லைக் மேபி நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இல்லைனா வந்து சம்திங் பியாண்ட் தட். உங்கள் கனெக்ஷன் நார்மலாக இருக்காது. அதுதான் உங்கள் கனெக்ஷனோட சேலஞ்சே. கீப் அன் ஓப்பன் மைண்டு. நீங்கள் எப்படி ஒன்றா ட்ராவல் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு யோசிங்க. எடுத்தோன்னே கமிட்மெண்ட்டுக்கு போகாதீங்க. கல்யாணம், பேரண்ட்ஸ் ஒத்துக்க வைக்கிறது, இந்த அந்த சோஷியல் செட்டிங்குள்ளே போகாதீங்க. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹேவ் அன் ஓப்பன் மைண்ட். நீங்கள் எப்படி ஒன்றா ட்ராவல் பண்ணுறதுன்னு மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் காதல், கமிட்மெண்ட் இதெல்லாம் அப்புறம். அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ண இந்த காதலை க்ரௌண்ட் பண்ணுறதுக்கான எஃபர்ட் போடுங்க. அப்படி இல்லாமல் என் பேரண்ட்ஸ் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா, அப்பா வந்து பிளாக்மெயில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அம்மாவோட டர்ன் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி பிளாக்மெயில் நீங்களும் அதே மாதிரி பிளாக்மெயில் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் பண்ணலை. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். அதுவே வந்து ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான விஷயம். அதே சமயம் இந்த மாதிரி பிளாக்மெயிலுக்குலாம் நம்ம அடிப்பணிஞ்சிட்டே இருந்தால் எங்கே போய் நிற்கும் நம்ம வாழ்க்கை? இன்றைக்கி போகக்கூடாதுன்னு பிளாக்மெயில் பண்ணுறவங்க நாளைக்கு இதை கல்யாணம் பண்ணிக்கோன்னு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் அந்த மாதிரி எதுக்காவது தலையாட்டினீங்கன்னா இந்த கனெக்ஷன் அந்த நொடியை முடிஞ்சு போயிடும். ஸோ பிரபஞ்சம் அதான் சொல்கிறாங்க, அந்த மாதிரி சோஷியல் செட்டப்குள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் முன்னாடி போகாது, ஸ்டக் ஆகும். அப்ரூவல் வேணும், பெர்மிஷன் வேணும். ஒய் ஆர் யூ சீக்கிங் பெர்மிஷன்? யூ ஆர் அபவ் 18, ரைட்? டேக் யுவர் ஓன் டெசிஷன். மூவ் ஆன் இன் யுவர் லைஃப். அது அவங்க இஷ்டம். சொந்த வெறுப்புகள் நம்ம எப்படி மாற்ற முடியும்? அது அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்களோட டெசிஷன். அவங்க வாழ்க்கை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதில் நம்ம போய் தலையிட முடியாது. ஏன்னா எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ். அவ்வளோதான். ரொம்ப மெச்சூர்டாக யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வழி பிறக்கும். பிரபஞ்சம் வந்து ரொம்ப தெளிவாக இன்றைக்கி அந்த ரீடிங்கில் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த எனர்ஜி யாருக்கோ தேவைப்படுறது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த பர்சன் வந்து முன்னாடி எப்படி இருக்காங்களோ, வெளி உலகத்துக்கு எப்படி காட்டிகிட்ருக்காங்களோ, உள்ளே வந்து இந்த பர்சன் வந்து டெய்லி அழுதுட்ருக்காங்க. உங்ககிட்ட இந்த மெசேஜ் வராதான்னு ஏங்கிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு தேவைப்படுற கைடன்ஸ். பிரபஞ்சம் எடுத்தோன்னே அதான் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பர்சனோட ஓவரால் எனர்ஜியை பார்க்க போகிறோம். ஸோ பப்ளிக்கில் என்ன மாதிரி மாஸ்க் இந்த பர்சன் போட்டுட்ருக்காங்க. ஓகே, இதெல்லாம் உள்ளே நடந்துகிட்ருக்கு. பிளாக்மெயில் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து வேறு கல்யாணம் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் பின்னாடி நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் பிரபஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ட்ராப்பில் விழுந்தீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னா அந்த நொடியை நீங்கள் நினச்சிக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பாருங்கள், அவங்கள சுற்றி பெரிய போராட்டமே போயிட்டுருக்கு. நிறைய பேர், ஒருத்தங்க மட்டும் இல்லை, குரூப் ஆஃப் பீப்புள் ட்ரை பண்ணுறாங்க இந்த கனெக்ஷனை பிளாக் பண்ணுறதுக்கு. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொறாமல் பிடிச்சவங்க, இல்லைனா அவங்க ஃபேமிலியில் ஒரு கேங் இருக்காங்க, அந்த மாதிரி. இல்லைனா வந்து ரியலாக நம்ம இப்போ ரொம்ப ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சீக்ரெட் சொசைட்டி, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த பர்சனை முன்னாடி போக விடாமல் தடுத்துட்ருக்காங்க. அதுதான் நடந்துகிட்ருக்கு. பட் உள்ளுக்குள்ளே ரியலாக இந்த பர்சனோட தாட்ஸ் என்ன, அது நம்மளுக்கு ரொம்ப அவசியம் இல்லையா? அதுதான் நம்மளுக்கு தேவை. கம்யூனிகேஷன், நியூ பிகினிங் போதுமா? இதுதான் இந்த பர்சனோட மண்டையில் இருக்குது. எப்படி வந்து புது ஆரம்பத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இதுதான் அவங்களோட எண்ணம். அதனால தான் பிரபஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நான் அப்பயே நினச்சேன், என்ன இவ்வளோ வந்து வியர்டான ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு. இப்போது என்னால் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியுது. ஸோ ஹேவ் அன் ஓப்பன் மைண்ட். இந்த மாதிரி ஓப்பன் மைண்ட் பிளாக்கேஜ், அந்த ஓப்பன் மைண்ட் இல்லாதனால தான் உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியல.
அதனால தான் உங்களால் கமிட் பண்ண முடியல. பிரபஞ்சம் அதான் முன்னாடியே சொல்கிறாங்க, உங்களது நார்மலாக இருக்காது. எல்லா பெர்மிஷனும் வாங்கிட்டு நீங்கள் காதலை முன்னாடி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நடக்காது. ஜஸ்ட் மூவ் ஆன் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவங்கவுங்க டெசிஷனை அவங்கவுங்க கையில் விட்டுருங்க. அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதும் வாழ்க்கையை வந்து விட்டுட்டு போகிறதும் அவங்க இஷ்டம், அவங்க பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அதுக்காக நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? தட்ஸ் யுவர் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை. டு பி ஃப்ரேங்க், அப்பா அம்மாவால் உங்களோட வந்து வாழ முடியாது இல்லையா? அவங்க காதலால் தான் உங்களோட வந்து வாழ முடியும். ஸோ தட்ஸ் த பாயிண்ட். அவங்க ஆல்ரெடி மேரிட், அவங்களுக்கு தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதேமாதிரி நீங்கள் யாராவது கல்யாணம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு எதாவது பிறப்பாங்க. தட்ஸ் த பாயிண்ட். ஸோ உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்க, பிளாக்மெயில் பண்ணாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ட்ராப்குள்ளே போனீங்க அப்படின்னா, அந்த ட்ராப்குள்ளே போகிற நொடியே வந்து நீங்கள் கனெக்ஷனை தலைமுழுகிட்டு போயிட்டே இருக்கலாம். 5 ஆஃப் கப்ஸ், இதுதான் வந்து ஆக்சுவலான பிளாக்கேஜ். இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. அதுவும் வந்து நைட் டைமில் இந்த பர்சனுக்கு தூக்கமே இல்லை. என்ன பயம் அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்கள விட்டுட்டு போயிடுவீங்களோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ளே. அவங்களுக்கு இருக்க பிளாக்கேஜே இது தான். அவங்க வந்து வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வாழ்க்கையை. பிரபஞ்சம் வந்து சொல்கிறாங்க, மாற்றி யோசி. அது இல்லை, நீ போகிற வழி வந்து சரியில்லை. ஏன்னா ஃபெமினன் எனர்ஜி நீங்கள் ஆல்ரெடி தயாராக இருக்கீங்க நியூ பிகினிங்க்கு. இந்த பர்சன் அலைன் ஆகலை. இந்த மாதிரி வந்து சோஷியல் சினாரியோ இல்லைனா சோஷியல் செட்டிங், சோஷியல் செட்டப்பு இதுக்கெலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்காகாது. பிரபஞ்சம் அதை தான் இந்த பர்சனை மாற்றி யோசிக்க சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவங்க சொதப்பியிருக்காங்க நிறையா. அவங்க பாருங்கள், அவங்களோட சோல் வந்து ஏங்கிட்டுருக்கு இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்து உங்களை நோக்கி வர்றதுக்கு. இட்ஸ் லைக் தே ஆர் கிரேவிங், துடிச்சிட்ருக்காங்க எப்போ இந்த சூழலை முடியும் அப்படின்னு. ஸோ இந்த சூழலை முடியணும் அப்படின்னா இந்த பர்சன் தான் ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம போய் எடுக்க முடியாது இல்லையா? அவங்க தான் வந்து என்ன பிளாக்கேஜோ அதை ரிலீஸ் பண்ணணும். ரொம்ப ஓப்பனாக, ரொம்ப கேஷுவலாக இந்த கனெக்ஷன் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துனையுமே எண்டுக்கு போனீங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. பிரபஞ்சம் அதான் சொல்கிறாங்க, கோ வித் த ஃப்ளோ. இந்த மாதிரி ஓப்பனாக இருக்க சொல்கிறாங்க பிரபஞ்சம். ஃபஸ்ட் ஸ்டார்ட் வித் ஹாய் பாய். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறது, எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன்லேயே நீங்கள் கல்யாணம் பற்றி பேச போகிறீங்களா? அப்படி யாரும் பேச மாட்டாங்க. அப்படி பேசுனீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் லைஃபாக இருக்காது. என்ஜாய் த ப்ரெசன்ஸ், என்ஜாய் த லவ். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். 6 ஆஃப் சோல்ஸ். இந்த பர்சன் உங்களை விட்டு விலகி போக போகிறதில்ல, நீங்களும் விலகி போக போகிறதில்ல. இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். இந்த பர்சன் போக போகிறதில்ல, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. தே ஆர் நாட் வாக்கிங் அவே. இந்த என்கேஜ்மெண்ட் ட்ராப் ஒரு சிலருக்கு தான். இது வந்து உங்களோட ஹையர் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட். அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீ இந்த கனெக்ஷனுக்கு கமிட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறது வந்து யோசிக்கலாம். இதுதான் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கும் சரி மாஸ்குலுக்கும் சரி கொடுக்குற கைடன்ஸ். இதனால் இந்த பர்சன் வந்து இந்த நைட் மேர் இல்லைனா வந்து அவங்க யாருக்கும் தெரியாமல் கோ த்ரூ பண்ணுற இந்த சஃபரிங்லேருந்து வெளியில் வர முடியும். பேலன்ஸ், ஜஸ்டிஸ், குயின் ஆஃப் வான்ஸ். இந்த பர்சன் ஏன் வந்து நைட்டில் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டான பர்சன், நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆளும் கூட. அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து உங்களை ஏமாற்றிட்டோம், உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோன்னு ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்குது. இந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவ், ரொம்ப பியூட்டிஃபுல். உங்களால் வந்து இந்த கனெக்ஷனை கடந்து போயிட முடியும். ஆனால் நீங்கள் நியாயத்துக்காக நிற்கிறீங்க. யூஆர் ஸ்டாண்டிங். இங்கே பாருங்கள், உங்கள் கிட்டே வந்து ஒரு வால் இருக்குது, ஒரு கத்தி இருக்குது. ஆனால் நீங்கள் போகலை, நியாயத்துக்காக நிற்கிறீங்க, இந்த கனெக்ஷனுக்காக நிற்கிறீங்க. யூஆர் ஸ்டாண்டிங். எது சரியோ அதை தான் செய்கிறீங்க. இந்த பர்சன் தவறு பண்ணியிருந்த போதும் நீங்கள் தவறு பண்ணல. அதுதான் இந்த பர்சன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். நீங்கள் நிற்கிறீங்க, நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக லாயலாக இருக்கீங்க. இந்த பர்சன் எத்தனை தடவை உங்களை முதுகில் குத்திருக்கலாம், கோழையாக நடந்திருக்கலாம், ரொம்ப கேவலமான சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், பீப்புள் ப்ளீஸ் பண்ணியிருக்கலாம், முதுகெலும்பு இல்லாமல் நடந்திருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட உங்களுக்கு தெரியும் இந்த கனெக்ஷன் வந்து வேறு லெவல். இட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் இருக்கீங்க. இங்கே பாருங்கள், ஹோல்டிங் த ஸ்பேஸ். இந்த பர்சனுக்கான ஸ்பேஸை நீங்கள் இன்னும் விடலை. பட் எப்போ வரைக்கும்? அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லி இந்த எனர்ஜியை ஃபஸ்ட் கிளைம் பண்ணுங்கள். நம்ம இனி ஃபர்தராக பார்க்க போகிறது இந்த பர்சன் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் வச்சுருக்காங்கன்னு. ஸோ ஸ்டே வித் மீ. நீங்கள் இந்த பர்சனுக்கான ஸ்பேஸை விடவே இல்லை. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். பட் இது எப்போ வந்து பிரேக் ஆகும்? நீங்கள் எப்போ இந்த கனெக்ஷனை விட்டுட்டு போவீங்க? ஃபெமினன் எனர்ஜி ஒன்ஸ் இந்த பர்சன் தடமாறும்போது, யாராவது பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு அடி பண்ணியும் போது, அவங்க காலில் விழும்போது, பீப்புள் ப்ளீஸ் பண்ணும்போது இந்த கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போயிடும். அதுக்கு மேலே இந்த கனெக்ஷன் போகாது. ஏன்னா திஸ் இஸ் அ டிவைன் கனெக்ஷன். 2 பேருமே பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த பர்சன் வந்து ஃபைட் பண்ணணும் இந்த கனெக்ஷனுக்காக. கோடை மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இப்போ டேக் சார்ஜ் வித் அத்தாரிட்டி. தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, மேக் த எஃபர்ட். இந்த கனெக்ஷன் வேணும் அப்படின்னா யூ நீட் டு டேக் ஆக்ஷன். அடுத்தவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களா உங்கள் காதல் வாழ்க்கைக்கு?
மாட்டாங்க இல்லையா? நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த பர்சன் அவங்கள ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, எப்படி வந்து இந்த கனெக்ஷனை நோக்கி வர போகிறாங்க, தட்ஸ் $1000 கொஷின் இல்லையா? $1,000,000 கொஷின். வா, இங்கே பாருங்கள், 4 of Wands, இட்ஸ் அ பிளாக்கேஜ். ஸோ 4 of Cups, இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம திரும்ப கல்யாணம் என்கேஜ்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இவங்க பிளாக் பண்ண போகிறாங்க, இல்லைனா வந்து இதை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் நடந்துட்டுருக்கு. வாட் இஸ் த ஜட்ஜ்மெண்ட்? 7 of Pentacles, ஸ்லோ அண்ட் ஸ்டடி, ரீபில் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பர்சன். நிச்சயமாக உங்களை நோக்கி வருவாங்க. ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் ட்ராமா, இந்த மாதிரி பிளாக்மெயில் ட்ராமா அப்படின்லாம் இருந்தது அப்படின்னா இங்கே பாருங்கள், யாரோ ஆஃபர் கொடுக்குறாங்க, பட் தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். அந்த மாதிரி ட்ராமாலெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் தான். அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த பர்சன் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரதுக்கான முயற்சியை பண்ணுவாங்க, இல்லைனா பண்ணணும். இந்த பர்சனுக்கு பயம் இருக்குது. அவங்க சொதப்பிட்டாங்க, உங்களை இழந்துட்டோமா, நான் உன்னை இழந்துட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து இந்த பர்சனு பிரபஞ்சம் தான் தெளிவாக சொல்லிட்டாங்க. இது வந்து நடக்கணும் அப்படின்னா தே நீட் டு ஸ்டாண்ட் அப். 2 தடவை சொல்லியாச்சு, டேக் த எஃபர்ட். இவங்க பார்க்குற விதம் தான் தவறு. இவங்க வந்து வேறு ஏதோ வந்து ஒரு ஃபோபியா வச்சுட்டு அந்த ஃபோபியாக்குள்ளே செட் ஆகணும்னு பார்க்குறாங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, அது செட் ஆகாது. தட் இஸ் நாட் யுவர் வே. ஐ எம் சீயிங் 11/11. யுவர் கனெக்ஷன் இஸ் அலைன்டு. யூ டிசர்வ் பெட்டர். இது வந்து ரிவர்ஸில் வந்து. ஸோ இந்த பர்சனுக்கு உங்களை இழக்க தயாராக இல்லை. பட் அட் த சேம் டைம் இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. அவங்க ரொம்ப கோழை, இல்லைனா வந்து அவங்களுக்கு மேபி அவங்க நிறைய தவறுகள் பண்ணியிருக்கலாம். அதனால் நீங்கள் தான் இங்கே அட்ராக்டிவ், ரொம்ப அட்ராக்டிவ். ஸோ இந்த பர்சனுக்கு வந்து 2 மனம் இருக்குது. அதனால தான் இன்னும் எஃபர்ட் எடுக்கல. நான் ஐ டிசர்வ் திஸ், ஷால் ஐ டிசர்வ் திஸ், ஏதோ ஒரு கேள்வி அவங்க மனசில் இருக்குது. எனக்கு இது பொருந்துமா, எனக்கு இது தகுதியா, நான் இதுக்கு தகுதியானவனா, இல்லை நான் இதை விட்டு விலகி போகணுமா அப்படின்னு. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை நடக்கிறதுக்கும் காரணம் இந்த பர்சனோட கோழைத்தனம், முதுகெலும்பு இல்லாதத்தனம். ஏதோ ஒரு செட்டப்பில் மாட்டிட்டுருக்கேன். யாராவது பிளாக்மெயில் பண்ணால் உடனே வந்து இது என்ன சொல்கிறது, இதுவரை கேவலமான ஒரு விஷயம் வேறு எதுவுமே இல்லை. ஒருத்தங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு அடி பண்ணிடுறாங்க அப்படின்னா தட்ஸ் நாட் த ரைட் பர்சன். அதனால தான் உங்களுக்கு பயம். ஹேவ் ஐ லாஸ்ட் யூ, ஐ வாண்ட் டு மேக் இட் அப் டு யூ. அவங்க வந்து எஃபர்ட் எடுக்க போகிறாங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடி, பட் டெசிஷன் உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறாங்க. ஐ கான்ட் டூ திஸ் ரைட் நவ், ரிவர்ஸில் வருது. ஸோ இந்த பர்சன் ஸ்லோ அண்ட் ஸ்டடி மூவ்மெண்ட்டில் தான் வரப்போகிறாங்க அவங்கக்கிட்ட. ஆல்ரெடி தே ஆர் ஒர்க்கிங் பிஹைண்ட் த சீன்ஸ். அது என்ன பண்ணுறாங்க, ஸ்லோவாக ரீபில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ ஒரு தருணத்துக்காக காத்துட்ருக்காங்க. அது என்ன தருணம்ங்கிறது வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனை பொறுத்து. பட் எதுக்கோ ஒரு தருணத்துக்காக காத்துட்ருக்காங்க. வாட் இஸ் தட்? ஓகே, வாட்ஸ் நெக்ஸ்ட்? இம்மீடியட்டாக என்ன நடக்கும்? வாட்ஸ் நெக்ஸ்ட்? நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. இந்த பர்சன் அடுத்தது இம்மீடியட்டாக என்ன பண்ண போகிறாங்க? கோழைத்தனத்தை விட போகிறாங்களா, உங்ககிட்ட பேச போகிறாங்களா? கம்யூனிகேஷன் இஸ் தேர். ஏதோ கார்டு கீழே போகுது. ஹேங்க்டு மேன். இந்த பர்சன் எங்கேயோ மாட்டிகிட்ருக்கேன்னு நினைக்கிறாங்க. மேபி இந்த மாதிரி பிளாக்மெயிலில் மாட்டிகிட்ருக்கேன்னு நினைக்கலாம். பட் தே நீட் டு டேக் ஆக்ஷன். பார்த்திங்கன்னா 9 of Swords. இந்த பர்சன் இந்த பெயின்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க. தே வாண்ட் டு ரிலீஸ் த பெயின். ஸோ அந்த பெயின் எப்போ ரிலீஸ் ஆகும்? உங்ககிட்ட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணால் தான். இந்த புது ஆரம்பத்தை நோக்கி அவங்க காலடி எடுத்து வச்சா தான் அந்த வலி அவங்கள விட்டு போகும். அவங்க எங்கேயோ மாட்டிகிட்ருக்கேன்னு நினைக்கிறாங்க. பட் குவீன் ஆஃப் கப்ஸ். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு உங்களோட காதலோட ஆழம் என்ன அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஆள், இது எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ தே நீட் டு டேக் ஆக்ஷன். அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. அதுதான் இப்போ வந்து ஏன்னா இந்த வலி, இந்த கண்ணீர், இதெல்லாம் வந்து இவங்களால இனிமேல் கண்டினியூ பண்ண முடியாது. தே ஆர் சஃபரிங் அ லாட். தே ஆர் சஃபரிங் இன் சைலன்ஸ். அதுதான் இங்கே. ஜி சரம், காட் பிளஸ் யூ.